நண்பர்களே, இந்த நாட்டில் திருமணம் தொடர்பான ஒரு தனித்துவமான பாரம்பரியம் தொடர்கிறது. இங்கு நடைபெறும் திருமண விழாக்கள் ஐரோப்பாவிலேயே மிகவும் தனித்துவமானவையாகும். ஏனென்றால் இன்றும் அவர்கள் தங்கள் பழங்கால வழிகளையும் கலாச்சாரத்தையும் இணைத்து வாழ்கிறார்கள். இங்கு அற்புதமான வரலாற்று கோட்டைகளும் அரண்மனைகளும் காணப்படுகின்றன. அவை பல நூற்றாண்டுகளாக மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நாடு ஒரு நாட்டுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இதன் காரணமாக எந்த திசையிலும் கடல் இல்லை. இருப்பினும் இயற்கை மற்றும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் இது மிகவும் அழகானது. தலைநகரம் 2 நாடுகளின் எல்லைகளையும் ஒட்டி அமைந்துள்ளது. மேலும் ஐரோப்பாவின் மிக நீளமான நதிகளில் ஒன்று இங்கு ஓடுவதையும் நீங்கள் காணலாம். இங்கு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உள்ளனர். மேலும் இங்குள்ள பெண்கள் பொதுவாக மிகவும் உயரமாக இருப்பார்கள். உலகின் மிக உயரமான குகைகளையும் இந்த நாட்டில் நீங்கள் காணலாம். எனவே நண்பர்களே, இந்த அழகான நாடுதான் ஸ்லோவாக்கியா. இப்போது இந்த நாட்டின் வரலாறு, கலாச்சாரம், கோட்டைகள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற அற்புதமான விஷயங்களை பற்றி இன்னும் ஆழமாக பார்ப்போம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் எங்கள் முயற்சிகள் மதிப்புக்குரியதாக இருக்கும். நண்பர்களே, ஸ்லோவாக்கியா ஒரு அற்புதமான மற்றும் கவர்ச்சிகரமான ஐரோப்பிய நாடு. இது ஐரோப்பா வரைபடத்தின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாடு. ஏனென்றால் அதற்கு கடற்கரை இல்லை மற்றும் எல்லா பக்கங்களிலும் மற்ற நாடுகளால் சூழப்பட்டுள்ளது. அதன் அண்டை நாடுகளில் மேற்கில் ஆஸ்திரியா, தெற்கில் ஹங்கேரி, கிழக்கில் உக்ரைன் மற்றும் தென்மேற்கில் செக் குடியரசு ஆகியவை அடங்கும். எனவே பரப்பளவை பொறுத்தவரை ஸ்லோவாக்கியா சுமார் 49,035 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இது உலக நாடுகளில் பரப்பளவின் அடிப்படையில் சுமார் 130வது இடத்தில் உள்ளது. இந்த நாட்டில் சுமார் 54 லட்சம் மக்கள் வசிக்கின்றனர். ஸ்லோவாக்கியாவின் மக்கள் தொகையில் உள்ள மதப்பிரிவும் தனித்துவமானது. சுமார் 70% பேர் கிறிஸ்தவத்தின் பல்வேறு பிரிவுகளை பின்பற்றுகிறார்கள். மேலும் 2% பேர் இந்து, முஸ்லிம், பௌத்த மற்றும் யூத மதங்களைச் சேர்ந்தவர்கள். மீதமுள்ள 28% பேர் நாத்திகர்கள் அல்லது கிழக்கத்திய மதத்தை சாராதவர்கள். பாலின விகிதத்தை பொறுத்தவரை இந்த நாட்டில் ஆண்களை விட பெண்கள் சற்றே அதிகமாக உள்ளனர். சுமார் 48% ஆண்கள் மற்றும் 52% பெண்கள். மொத்தத்தில் ஸ்லோவாக்கியா அதன் புவியியல் இருப்பிடம், மக்கள் தொகை அமைப்பு மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை ஆகியவற்றால் தனித்துவமான ஒரு நாடாக திகழ்கிறது. நண்பர்களே, ஸ்லோவாக்கியாவின் போக்குவரத்து அமைப்பும் மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. மேலும் மிக முக்கியமாக இந்த நாட்டின் ரயில்களை பற்றி பேச வேண்டும். ஏனெனில் இங்கு 26 வயதிற்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் 62 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் ரயில் பயணம் முற்றிலும் இலவசம். ஸ்லோவாக்கியாவில் திருமணத்தின் போது ஒரு விசித்திரமான பாரம்பரியம் கடைபிடிக்கப்படுகிறது. இதில் மணமகளின் கையில் ஒரு துடைப்பம் அல்லது சுத்தம் செய்யும் தூரிகை கொடுக்கப்படுகிறது. அவர்களுடன் குடும்ப உறுப்பினர்களும் உடன் வருகிறார்கள். மணமகள் நன்கு உடையணிந்து தயாராக இருக்கிறார். மணமகளின் சார்பாக ஒரு பெண் தன் கையில் ஒரு கண்ணாடி தட்டுடன் வந்து மணமகனிடம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறாள். அதன் பிறகு அந்த பெண் அந்த கண்ணாடி தட்டை கீழே போடுகிறாள். அந்த தட்டு தரையில் விழுவதற்குள் மணமகன் தன் காலால் அதை உதைத்து உடைக்க வேண்டும். அவ்வாறு தட்டு காற்றில் உடைந்தால் தம்பதியரை சூழ்ந்திருந்த தீய சக்திகள் அனைத்தும் தப்பிவிட்டதாகவும் அவர்களின் திருமணம் வெற்றிகரமாக அமையும் என்றும் நம்பப்படுகிறது. ஆனால் தட்டு உடைந்த பிறகு மணமகனும் மணமகளும் சேர்ந்து அதன் துண்டுகளை சுத்தம் செய்கிறார்கள். ஏனெனில் அவர்களின் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இருவரும் அதை ஒன்றாக சந்திப்பார்கள் என்பதற்கான ஒரு சிம்பமாக இது கருதப்படுகிறது. இங்கு ஸ்லோவாக்கியாவில் பெரும்பாலான பெண்கள் 50 வயதுக்கு பிறகு திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஸ்லோவாக்கியாவில் பொதுவாக மக்கள் சீக்கிரமாக திருமணம் செய்து கொள்வதில்லை. இங்கு வயதான காலத்தில் திருமணம் செய்வது மிகவும் பொதுவானது. அவர்களது குழந்தைகளும் குடும்ப உறுப்பினர்களும் கூட இந்த திருமண விழாக்களில் கலந்து கொள்கிறார்கள். பிராட்டிஸ்லாவா ஸ்லோவாக்கியாவின் தலைநகரம். இது நாட்டின் மிகப்பெரிய நகரமாகும். இது ஸ்லோவாக்கியாவின் பொருளாதார, கலாச்சார மற்றும் அரசியல் மையமாக கருதப்படுகிறது. இந்த நகரத்தில் சாலைகள் மிகவும் அகலமானவை. மேலும் இந்த நாட்டின் குறைந்த மக்கள் தொகை காரணமாக நகரம் வெறிச்சோடி காணப்படுகிறது. இங்கு யாரும் அவசரமாகவோ அல்லது வேகமாகவோ பயணம் செய்வதாக தெரியவில்லை. கூடுதலாக 1890களிலிருந்து பிராட்டிஸ் எரிமலை பாறைகளின் மீது நாடோடிகள் பயணம் செய்து வருகின்றனர். இவை ஒரு நகரம். அவை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. ஸ்லோவாக்கியர்கள் இரவு நேரங்களில் வெளியே சென்று மகிழ விரும்புகிறார்கள்.
மக்கள் கஃபேக்களிலும் உணவகங்களிலும் காணப்படுகிறார்கள். சிலர் சாலைகளில் நடந்து செல்வதை காணலாம். இந்த நாடு முழுவதும் ஒருவித அமைதி நிலவுகிறது. பழைய நினைவுகளுடன் பிணைக்கப்பட்டு இங்கு நேரம் மெதுவாக நகர்வது போல் தெரிகிறது. இங்குள்ள மக்கள் ஸ்லோவாக் மொழி பேசுகிறார்கள். இங்கு மிகச் சிறியரே ஆங்கிலம் பேசுகிறார்கள். நண்பர்களே, ஸ்லோவாக்கியாவில் புழக்கத்தில் உள்ள நாணயம் யூரோ. ஒரு யூரோ தற்போது தோராயமாக 108 இந்திய ரூபாய்க்கு சமமானது. உலகில் முதன்முறையாக பிளாஸ்டிக் நோட்டுகள் இங்குதான் அறிமுகப்படுத்தப்பட்டன. கடந்த காலத்தில் இங்கு பயன்படுத்தப்பட்ட நாணயம் கொருனா. அதே நாணயத்தின் 10 கொருனா நோட்டு 1993 முதன்முறையாக ஒரு பிளாஸ்டிக் நோட்டாக அச்சிடப்பட்டது. ஸ்லோவாக்கியாவில் நீங்கள் எங்கு சென்றாலும் ஏதாவது ஒன்றை காண்பீர்கள். சிறிய நாடாக இருந்தாலும் ஸ்லோவாக்கியாவில் 180க்கும் மேற்பட்ட கோட்டைகளும் 400க்கும் மேற்பட்ட பழமையான அரண்மனை சிதிலங்களும் உள்ளன. எனவே இது கேசல் கண்ட்ரி என்று அழைக்கப்படுகிறது. இது மிகுந்த செல்வம் கொண்ட ஒரு நாடு. பொதுவாக எந்த ஒரு நாட்டின் தலைநகரமும் பாதுகாப்பிற்காக நாட்டின் மையத்தில்தான் இருக்கும். ஆனால் பிராட்டிஸ்லாவாவை பொறுத்தவரை இது வேறுபட்டது. அது நாட்டின் நடுவில் இல்லை. அது 2 நாடுகளின் எல்லைகளிலேயே அமைந்துள்ளது. பிராட்டிஸ்லாவா ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரியின் எல்லைகளுடன் தொடர்புடையது. இதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பிராட்டிஸ்லாவா 1536 முதல் 1783 வரை ஹங்கேரி ராஜ்யத்தின் தலைநகராகவும் இருந்தது. ஒருவேளை அதனால்தான் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் இந்த சிறிய நாட்டில் காணப்படுகிறார்கள். ஆஸ்திரியாவிலிருந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு ரயில் உள்ளது. ஸ்லோவாக்கியாவில் தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான விதிகள் மிகவும் சிறப்பாக உள்ளன. இங்கு பணிபுரியும் எந்த ஒரு நபரையும் வாரத்திற்கு 40 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்ய நிறுவனம் கட்டாயப்படுத்தாது. அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேர வேலை மற்றும் வாரத்தில் 5 நாட்கள் வேலை, 2 நாட்கள் விடுமுறை. மேலும் இந்த நாட்டில் ஒவ்வொரு ஊழியருக்கும் மாதத்திற்கு குறைந்தபட்சம் 500 யூரோக்கள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டமும் உள்ளது. அதாவது நிறுவனம் நிச்சயமாக மாதத்திற்கு சுமார் 46,000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும். அது விவசாயம், கட்டிட கட்டுமானம், உணவகம் அல்லது வேறு எதுவாகவும் இருக்கலாம். சிலரின் சம்பளம் 4,5 லட்சம் ரூபாய் வரை கூட இருக்கிறது. நண்பர்களே, ஸ்லோவாக்கியாவில் ஒரே ஒரு மசூதி மட்டுமே உள்ளது என்பதை அறிந்தால் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். அதுவும் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் கட்டப்பட்டது. அது மிகவும் சிறியது. மேலும் அது கோசிஸ் நகரில் அமைந்துள்ளது. 2007 வரை ஐரோப்பாவில் ஒரு மசூதி கூட இல்லாத ஒரே நாடு ஸ்லோவாக்கியாவாக இருந்தது. ஆனால் 2007இல் முதன்முறையாக தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் ஒரு இஸ்லாமிய மையம் திறக்கப்பட்டது. இந்த நாடு வாழ்வதற்கு மிகவும் பாதுகாப்பானது. இங்கு குற்றங்கள் மிக குறைவு. சொத்து விஷயத்தில் எப்போதாவது சில மோசடிகள் நடக்கலாம். ஆனால் மற்ற விஷயங்களில் இது முற்றிலும் பாதுகாப்பானது. அதனால்தான் உலகெங்கிலும் இருந்து மக்கள் வேலைக்காக இங்கு வருகிறார்கள். இந்த நாட்டில் இந்தியர்களையும் இந்திய உணவகங்களையும் நீங்கள் காணலாம். ஆப்கானிஸ்தான் மக்களும் அவர்களின் உணவகங்களும் இங்கு இருக்கின்றன. நண்பர்களே, ஐரோப்பாவின் மற்ற நாடுகளைப் போலவே ஸ்லோவாக்கியாவும் மிகவும் குளிரான நாடு. நீங்கள் இதை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் இங்கு பதிவு செய்யப்பட்ட வெப்பமான நாளுக்கான சாதனை 74 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. ஜூலை 5, 1950 அன்று ஸ்லோவாக்கியாவில் 39.8 டிகிரி வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டது. இதுவே இங்கு இதுவரை பதிவான மிக உயர்ந்த வெப்பநிலையாகும். இதுபோன்ற வெப்பநிலை நம் நாட்டில் கோடை காலத்தில் தினமும் காணப்படுகிறது. மேலும் மிகவும் குளிரான நாளை பொறுத்தவரை வெப்பநிலை -40 டிகிரி வரை குறையும் நேரங்களும் உண்டு. நண்பர்களே, ஸ்பைஸ் கோட்டை ஸ்லோவாக்கியாவின் மிகப்பெரிய மற்றும் பிரபலமான கோட்டைகளில் ஒன்றாகும். இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய தளமாகும். மேலும் இது கிழக்கு ஸ்லோவாக்கியாவின் ஸ்பைஸ் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோட்டை 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மற்றும் இது இடைக்கால கட்டிடக்கலைக்கு ஒரு வாழும் உதாரணமாகும். இது 41,426 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்த ஒரு சிறிய கோட்டை அல்ல. ஹங்கேரிய பேரரசின் போது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பிற்காக இது ஒரு உயரமான மலையின் மீது கட்டப்பட்டது. இது 1993இல் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. கோட்டைக்குள் ஒரு அருங்காட்சியகம் உள்ளது. இடைக்கால ஆயுதங்கள் மற்றும் கவசங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கோட்டை சுவர்களின் உச்சியிலிருந்து சுற்றியுள்ள மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளின் அழகை காணலாம். டிராகன் ஹார்ட், லாஸ்ட் லீஜியன் போன்ற சர்வதேச திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இங்கு படமாக்கப்பட்டுள்ளன. இந்த நாட்டில் உள்ள மற்றொரு அழகான கோட்டை போசானிஸ் கோட்டை ஆகும்.
இது மேற்கு ஸ்லோவாக்கியாவில் உள்ள போசானிஸ் நகரில் அமைந்துள்ளது. இது ஒரு தேவதை கதையில் வரும் அரண்மனை போல தோற்றமளிக்கிறது. இது 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டில் ரொமான்டிக் மற்றும் கோத்திக் பாணியில் மறுவடிவமைக்கப்பட்டது. இது ஸ்லோவாக்கியா டிஸ்னி கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது, ஏனெனில் இதன் வடிவம் டிஸ்னி சின்னத்தில் உள்ள கோட்டையை ஒத்திருக்கிறது. சர்வதேச பேய்கள் மற்றும் ஆவிகள் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் இங்கு நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் பேய் கதைகள் நாடகங்களாக வழங்கப்படுகின்றன. கோட்டைக்குள் கலைப்பொருட்கள், மரச்சாமான்கள் மற்றும் ஒரு இயற்கையான சுண்ணாம்பு குகை கொண்ட ஒரு அருங்காட்சியகம் உள்ளது. தலைநகர் பிராட்டிஸ்லாவாவில் அமைந்துள்ள இந்த கோட்டை மிகவும் புகழ்பெற்றது. இது 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 11ஆம் நூற்றாண்டில் ஹங்கேரிய மன்னர்கள் இதை விரிவுபடுத்தி பலப்படுத்தினர். 1811ஆம் ஆண்டில் இந்த கோட்டையில் தீ விபத்து ஏற்பட்டு பல பொருட்கள் எரிந்து போனது. இது 1950 வரை பாழடைந்த நிலையில் இருந்தது. ஆனால் பின்னர் அரசாங்கம் அதை புனரமைத்தது. ஸ்லோவாக்கியாவில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எனவே இங்கு உள்ள அனைவரும் படித்தவர்கள். இந்த நாட்டின் வரலாறும் மிகவும் சுவாரஸ்யமானது. 1918இல் செக் மற்றும் ஸ்லோவாக் மக்கள் ஒன்றிணைந்து செக்கோஸ்லோவாக்கியாவை உருவாக்கினர். அப்போது பிராக் தலைநகராக இருந்தது. ஆனால் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் செக் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதால் ஸ்லோவாக் மக்கள் மகிழ்ச்சியற்றவர்களாக இருந்தனர். 1989இல் நடந்த வெல்வெட் புரட்சிக்கு பிறகு இங்கு கம்யூனிச ஆட்சி முடிவுக்கு வந்து ஜனநாயகம் வந்தது. இறுதியாக 1993 ஜனவரி 1ஆம் நாள் செக்கோஸ்லோவாக்கியா, செக் குடியரசு மற்றும் ஸ்லோவாக்கியா என 2 சுதந்திர நாடுகளாக பிரிந்தது. ஸ்லோவாக்கியா 1999இல் நேட்டோவிலும் 2004இல் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் இணைந்தது. ஐரோப்பாவின் 2வது பெரிய நதியான டானூப் நாட்டின் வழியாக பாய்ந்து பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்குகிறது. ஸ்லோவாக்கியா தனது வருமானத்தை முக்கியமாக வாகன உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் விவசாயத்திலிருந்து பெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 5 லட்சம் சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டிற்கு வருகிறார்கள். இது சுற்றுலா வருவாயில் பில்லியன் டாலர்களை ஈட்டித்தரும். இந்த நாட்டின் பெரும்பாலான பகுதி மலைகளால் சூழப்பட்டுள்ளது. குறிப்பாக டாட்ரா மலைகள் சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கும் இடமாக உள்ளது. குற்றச் செயல்கள் மிகவும் குறைவாக இருப்பதால் ஸ்லோவாக்கியா ஐரோப்பாவின் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நாட்டில் பல இயற்கை சூடுநீர் ஊற்றுகள் உள்ளன. அதனால் ஸ்பா சுற்றுலாவிற்கு மிகவும் பிரபலமான இடமாக உள்ளது. நண்பர்களே, இயற்கை அழகும் பழமையான வரலாறும் நிறைந்த ஒரு அற்புதமான நாடுதான் ஸ்லோவாக்கியா. சிறிய நாடாக இருந்தாலும் அதன் கோட்டைகள், மலைகள், கலாச்சாரம் மற்றும் மர்மமான கதைகள் உலகம் முழுவதும் மக்களை கவர்கின்றன. எனவே நண்பர்களே, ஸ்லோவாக்கியா பற்றிய தகவல் நிறைந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். மேலும் உலக நாடுகளின் ஆச்சரியமான உண்மைகளை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.